இருக்காரு. டிவிகே தாங்க. என்ன சொன்னாரு, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்னெல்லாம் வழிகாட்டுதல் கொடுத்திருக்காரு? மக்களுக்காக நம்ம எப்படி இது பண்ணணும்ன்றத சொன்னாருங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா பூத் கமிட்டிக்கு எல்லாத்துக்குமே எப்படி செயல்படணும் அப்படிங்கறத சொன்னாங்க. ரொம்ப ஷார்ட்டா. ஆமாங்க, ரொம்ப ஷார்ட்டா பண்ணாங்க, ஸ்வீட்டா முடிச்சிட்டாங்க. ஷார்ட் தான் ப்ரோ, உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்வீட். என்ன ப்ரோ நீங்க? உங்க பேரு? பூங்கோதை. ஓகேங்க, தேங்க் யூ. எந்த ஊரு? நாங்க கோயம்புத்தூர், இங்க பீளமேடு கிழக்கு தொகுதி. நாங்க தலைவர் ஸ்வீட்டா முடிச்சாரு. நாங்க செயல்ல வந்து 2026 தான் காமிப்போம். இப்ப நாங்க எதுவும் சொல்ல விரும்பல. பேசுறவங்களா டிஎம்கே எல்லாம் பேசுவாங்க. இப்ப நீங்க நியூஸ் போடும்போது நைட் அவங்க போடுவாங்க, ரிப்ளை போடுவாங்க. அதுக்காக நாங்க 2026 என்ன சொல்லியிருக்காரு? இப்ப பூத் கமிட்டியில, அதான் பூத் கமிட்டியில எப்படி நாங்க வந்து பாக்கணும், அவங்க எப்படி ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் எப்படி செகண்டரி ஓட்டு போட வந்தாலும் நாங்க என்ன பண்ணணும், அதுக்கான எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதை நாங்க வந்து தரமா எக்ஸிக்யூட் பண்ணுவோம் 2026. அஸ்வின். ஆக்சுவலி வந்து இப்போ பூத், நான் அருண்குமார், 32வது வார்டு செயலாளர். இப்போ வந்து பூத் கமிட்டி மட்டும் தான் அலோடு பண்ணியிருக்காங்க. மீதி 14 பேரையும் அணிகளையும் யாருமே அலோடு பண்ணல. அப்படி அலோடு பண்ணாமல் இருக்கும்போதே 10,000 பேர் வந்துட்டாங்க. அப்படி மட்டும் அலோவ் பண்ணுற மாதிரி இருந்தால் கோயம்புத்தூர்ல இடமே இல்லை. மொத்தம் பார்த்தீங்கன்னா என் வார்டில் மட்டும் 14 பூத்து இருக்குது. 14 பூத்து மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் 7 பேர்த்த நான் பூத் கமிட்டியில் வந்து மொத்தம் 7 பேர்த்து 98 பேர், அதில் 14 பேர் மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வார்டு செயலாளர் கொண்டு யாருமே அலோவ் பண்ணல. பூத் கமிட்டி மட்டும் தான் அலோவ் பண்ணி, வார்டு செயலாளர் அலோவ் பண்ணியிருந்தாங்களா? நான் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, நான் ஆக்சுவலி தளபதி என்ன சொல்லுவாருன்னா வச்சுக்கோங்கன்னா, பூத்து கமிட்டிங்கிறது மிகப்பெரிய விஷயங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நாங்கள் வந்து மக்களை வந்து எப்படி வந்து அணுகணும், எப்படின்னா மக்களில் ஒருவனாக இருந்து எப்படி அந்த ஓட்டை வந்து கேதர் பண்ணுறது. ஏன்னா மக்கள் பிரச்சனையும் எடுக்கணும்ல. ஒவ்வொரு பூத்து கமிட்டி மட்டும்தான். ஏன்னா எங்கள் மாவட்ட செயலாளர்னால எல்லாத்தாலையும் அவங்க வீட்டுக்கு போக முடியாது. பூத்து கமிட்டிங்கிறது ஒரு செயல் வீரமாய் அந்த ஏரியாவுக்கு ஒருத்தர் எல்லாத்தோட வீட்லேயும் போகலாம், அவங்களோட நேர்குறைகளை தெரிஞ்சுக்கலாம். இது மூலமாக வந்து நம்ம ஓட்டை கேதர் பண்ணணும், அவங்களோட பிரச்சனையை சால்வ் அவுட் பண்ணுற தீர்மானம் நம்மளுக்கு கிடைக்கும்ல. அதுக்காக எங்கள் தளபதி சொல்லியிருக்காப்புல. அது எங்கள் தளபதி சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு ஆள் 300 குடும்பத்தை அணுகுனாலே போதுமானது. நாங்க 2026 வெற்றி வந்து மிக பெருசா இருக்குண்ணா. தளபதி தான் 32வது வார்டு. வர சிஎம் அவர் தான் ஆகணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். வால்பாறையில இருந்து அவரை பாக்குறதுக்காக தான் ஆசையா வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்படி ஓட்டு போடுறதுல எப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி நாங்க செய்யணும்னு ஆசை. என் பேர் ரோஷினி, நானும் வால்பாறைல இருந்து வந்திருக்கேன். தளபதி சொன்னாரு, ஸோ நம்ம வந்து ஃபெஸ்டிவல்னா குடும்பத்தோட போவோம், கோயில்னா குடும்பத்தோட போவோம். ஸோ வரப்போற எலெக்ஷனும் நெக்ஸ்ட் டே 2026 வந்து நம்ம குடும்பத்தோட போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டு போடணும். ஸோ இந்த குட் வெல்கம் வந்து நம்ம என்ஜாய்ஃபுல்லா ஒர்க் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம எப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் தான் வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தர் தான் வந்து சொல்லுவாங்க கரெக்டா. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு குடும்பத்தை வந்து சொன்னாங்கன்னா, ஸோ அது வந்து நம்ம அம்மா அப்பா எல்லாரும் கேட்பாங்க. ஸோ இது ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் லெவல் போகுது. ஸோ அது இல்லாமல் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் இது பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது சரியா இது படலை. ஏன்னா எங்களுக்கே தெரியுது, ஃபர்ஸ்ட் இருந்த ஆட்சி வேற இப்போ இருக்கிற ஆட்சி வேற, நடக்கிறது ஒவ்வொன்றும் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அது எப்படின்னா எங்களால் ஓப்பனாக சொல்ல முடியாது. பட் நாங்க வந்து ஒரு குட் இனிஷியேட்டிவ்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கான லீடர் வந்திருக்காங்க. ஸோ அந்த லீடரை நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், என்கரேஜ் பண்ணுவோம். எங்களால என்ன சப்போர்ட் முடியுமோ நாங்க வந்து டே அண்ட் நைட், ஸோ கேர்ள்ஸ் இருந்தாலும் சரி, நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் எங்க தளபதிக்காக. ஸோ நெக்ஸ்ட் எங்க தளபதி தான். ரோஷினி. நாங்க வந்து திருப்பூர் கிழக்கு மாவட்டம் காங்கேய சட்டமன்ற தொகுதி வெள்ளகோயில இருந்து வரோம். ஃபர்ஸ்ட் வந்து அரசியல் தளபதி அண்ணா ஆரம்பிச்சதுமே வந்து நாங்க எல்லா சப்போர்ட்டும் பண்ணோம். பட் அரசியல்ல பூத் கமிட்டினா என்ன, எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் எதுவுமே எங்களுக்கு வந்து பெருசா தெரியல. பட் இன்னைக்கு நாங்க வந்ததுனால பூத் கமிட்டி ஏஜென்ட்டுக்கு இவ்வளவு பவர் இருக்காங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே சொல்றாங்க தளபதி அண்ணா வந்து வெளியே வரமாட்டாரு அப்படின்னு. இன்னைக்கு 2 நாள் வந்ததுக்கே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் மட்டும் பேசல, தமிழ்நாடு ஃபுல்லா தளபதி அண்ணா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சும்மாவே ஆளுங்கட்சிகளும் சரி எதிர்கட்சிகளும் சரி தளபதி அண்ணா பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ இனி இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறமும் இன்னும் 4 மண்டலமும் தளபதி அண்ணா போவன்னு சொல்லியிருக்காரு. அப்படி போனாருன்னா மொத்த தமிழகமும் மிரண்டுரும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே இப்ப இருக்க பயத்தோடவும் 100 மடங்கு அதிகமாவாங்க. இப்ப நாங்க முக்கியமா இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டது பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸுக்கு இவ்வளவு பவர் இருக்கா அப்படிங்கறது ஆது அர்ஜுனா அவ்வளவு அழகா சொல்லியிருந்தாரு. பின்னாடி வந்து தளபதி வந்து ஷார்ட்டா பேசினாலும் அதை ரொம்ப ஸ்வீட்டா என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு 10 நிமிஷமா 5 நிமிஷமா பேசினதை தெளிவா பேசிட்டு போயிட்டாரு. சோ அதுல வந்து
அடுத்து நான் சொன்ன மாதிரி தான் ஷார்ட்டா குட் பை டிஎம்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அது 2026ல ஆல்ரெடி நம்மளோட சகோதரர் ஒருத்தர் சொன்ன மாதிரி தான் ரெட் அண்ட் பிளாக் அடிச்சுன்னு இருக்கிறோம். அதுக்கப்புறம் ரெட் அண்ட் பிளாக் அடிச்சுன்னு இருக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில இல்ல எங்கேயுமே ரெட் அண்ட் பிளாக்ன்றது வரவே வராது. டிவிக்கே தான். என் நேம் பிரசாந்த், திருப்பூர் கிழக்கு மாவட்ட விவசாய அணி தலைவர். வணக்கம். நாங்க கோயம்புத்தூர் 88வது வார்டுல இருந்து வந்திருந்தோம். தளபதியை பார்க்க வந்திருந்தோம். செமையா பேசியிருந்தாரு. ஏன்னா அவருக்கு நம்மளோட எதிர்கட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட பவர் என்னன்னு. வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, என்ன விளையாட்டு அவரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அடுத்த வருஷம் நாம தான் எல்லாத்தையும் ஓட விடுறோம். எஸ்பெஷலி டிஎம்கே ஓட விடுறோம். அண்ணா சம்பந்தமா ஒரு கோட் கொடுத்திருந்தாரு. என்ன கோட் கொடுத்திருந்தாரு? அண்ணா குறித்து ஒரு என்ன சொல்லியிருந்தாரு? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு 3 நிமிஷம் பேசினாரு தளபதியா. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒன்னும் இல்ல, நம்ம வாக்க நம்ம செலுத்தணும். நம்ம வாக்களிக்கிறது வந்து நம்மளோட உரிமை. அதை கண்டிப்பா செலுத்தணும். அந்த ஓட்டு தளபதிக்கே, டிவிகே. 26 ஆச்சு நம்மதே டிவிகே. என் பேரு விபித்ரா.